வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நாம் தொடர்ந்து வைநாசிக நட்சத்திரத்தை பற்றி பார்த்துக்கிட்டு வரோம். ஒவ்வொரு பதிவிலேயும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படுது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வகையில் நாம் இந்த பதிவில் உத்திராட நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிகமாக செயல்படும் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த உத்திராடம் நட்சத்திரம் யாருதுன்னு பார்த்தோம்னா சூரிய பகவானோடது. சூரிய பகவானோட நட்சத்திரம் தான் இந்த உத்திராடம் நட்சத்திரம். உத்திராடம் நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது. இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாக செயல்படக்கூடிய நட்சத்திரம் என்னன்னு பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரத்தின் 22வது நட்சத்திரத்தின் 4வது பாதம், அதாவது உத்திராட நட்சத்திரத்தின் 88வது நட்சத்திர பாதம். இப்போது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், உங்களுடைய நட்சத்திரம் உத்திராடம் 1 அப்படின்னா உங்களுக்கு வைநாசிகமாக எந்த நட்சத்திரம் வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம். அதாவது உத்திராடம் 1ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்து இருந்தீங்க அப்படின்னா சுவாதி 4ஆம் பாதம் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். இல்லை சார், எனக்கு 2ஆம் பாதம், எனக்கு 3ஆம் பாதம், எனக்கு 4ஆம் பாதம் இப்படின்னு 2, 3, 4ஆம் பாதத்தை ஜென்மமாய் கொண்டு, அதாவது 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதத்தை ஜென்ம நட்சத்திரமாக கொண்டு உத்திராட நட்சத்திரத்தை 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதமாய் ஜென்ம நட்சத்திரமாய் கொண்டு பிறந்த அனைவருக்குமே அதனுடைய 88வது நட்சத்திர பாதத்தை தான் கணக்கெடுக்கணும். அப்படி பார்க்கும்போது உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சுவாதி 4ஆம் பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும். சரி, உத்திராடம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும் அப்படின்னு முதல்ல நீங்கள் மனசுக்குள்ளேயே ஒரு கணிப்பை போடுங்க. இப்போ நான் சொல்கிறேன். அந்த உத்திராடம் நட்சத்திரத்தின் 88வது நட்சத்திர பாதம். அப்படி பார்த்தீங்கன்னா உத்திராடம் 2ஆம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது 88வது நட்சத்திர பாதம் எங்கே வந்து நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாக நட்சத்திரத்தின் 1ஆம் பாதத்தில் வந்து நிற்கும். அப்போது உத்திராடம் 2ல் நீங்கள் பிறந்தீங்கன்னா விசாகம் 1 உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும். அப்போது உத்திராடம் 3ல் நீங்கள் பிறந்தீங்கன்னா விசாகம் 2ஆம் பாதத்தில் வந்து 88வது நட்சத்திர பாதமாக அது நிற்கும். விசாகம் 2ஆம் பாதம் யாருக்கெல்லாம்? உத்திராடம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. உத்திராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு விசாகம் 3ஆம் பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்படும். அதாவது விசாகம் 3ஆம் பாதம் 88வது நட்சத்திர பாதமாக வரும் இந்த உத்திராடம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு. சரி, இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே, அதாவது கொடுக்குற பரிகார கோவில் எல்லாமே என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தின் கோவிலை தான் கொடுக்குறோம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும், உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த சுவாதி 4ஆம் பாதத்தை வைநாசிக நட்சத்திரமாக எடுத்து அதுக்கான பரிகார கோவிலை தேர்ந்தெடுத்து போகணும். அப்போது உத்திராடம் 2, 3, 4ல் பிறந்தவங்களாம் எங்கே போகணும்? விசாக நட்சத்திரத்துக்கு எந்த கோவிலை நான் பரிகார கோவிலாக கொடுத்துருக்கணும் அந்த கோவிலுக்கு நீங்கள் போகணும். ஆனாலுமே கூட நம்மளோட மன திருப்திக்காக இந்த நட்சத்திரத்துக்கு தானே, அதாவது இந்த ஜென்ம நட்சத்திரம் உத்திராடம் ஜென்ம நட்சத்திரமாக வந்து பிறந்தவர்களுக்கு நம்ம 22வது நட்சத்திரத்தை தேர்வு செய்து அதுக்கான பரிகார கோவிலை கொடுக்குறோம். ஆகையினால் நம்மளோட மன திருப்திக்காக, ஏன்னா 4ஆம் பாதத்தில் விழுந்தால் மட்டும்தான் நம்ம உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். இருந்தாலுமே நமக்கு ஒரு மன திருப்தி வேணும் இல்லையா? ஆகையினால் இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எல்லாருமே அதுக்கு 22வது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்துக்கு கொடுக்கக்கூடிய பரிகார கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த விசாக நட்சத்திரத்துக்கு பரிகார கோவில் எங்கே இருக்குதுன்னு நம்மளோட சேனலில் போய் விசாக நட்சத்திரக்கான பரிகார கோவிலை ஜட்ஜ் பண்ணிங்கன்னா வரும். அந்த கோயிலுக்கு நீங்கள் போய்ட்டு வந்துடுங்க. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வர்றேன். இப்போது உத்திராடம் நட்சத்திரம் சூரியனோட நட்சத்திரம். சூரியன் என்றாலே தலையை குறிக்கக்கூடிய கிரகம், தலைமையை குறிக்கக்கூடிய கிரகம். நம்ம உடம்பில் என்னெல்லாம் புதுசாக உற்பத்தி ஆகுதோ அதுக்கான கிரகம். அப்புறம் தாத்தா, அப்பா, மாமனார்
இவங்களை குறிக்கக்கூடிய கிரகம். அரசு மேலதிகாரிகளை குறிக்கக்கூடிய கிரகம். அரசு சார்ந்த உத்தியோகத்தை குறிக்கக்கூடிய கிரகம். தலைமை தாங்கும் பண்பை குறிக்கக்கூடிய கிரகம். அப்போ இது அனைத்துக்கும் காரணமான சூரிய பகவானின் நட்சத்திரமான உத்திராடம் நட்சத்திரத்தை ஜென்ம நட்சத்திரமாய் கொண்டு பிறந்த அனைவருக்குமே சுவாதி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும். சுவாதி நட்சத்திரம் யாரோடது? ராகு பகவானோடது. ராகு பகவானின் காரகத்துவம் என்ன? எதையும் பிரம்மாண்டமாக காட்டுவது. பொதுவாகவே ராகு பகவானை பாருங்கள், அதனுடைய அந்த சின்ன மூக்கை கூட தன்னோட எதிரிகள்கிட்டையோ இல்லோட தன்னோட பகையாளிகிட்டையோ எப்படி காட்டுன்னா படம் எடுத்து பெருசாக காட்டும். கருநாகம் அப்படிங்கிறது ராகுவை குறிக்கக்கூடிய கிரகம். ராகுவை குறிக்கக்கூடிய ஒரு அம்சம். கருநாகம் என்றாலே அது ராகு பகவான் அப்படின்னு எடுத்துக்கோங்க. அதை பாருங்கள், அதனுடைய சேட்டையை. அது தன்னோட சின்ன வாயை தன்னோட எதிரிகள்னு யாரையாச்சும் பார்த்துருச்சு அப்படின்னா, அது மனிதராக இருக்கட்டும் விலங்காக இருக்கட்டும், அதுக்கு எதிரின்னு அதுக்கு தோணிருச்சு அப்படின்னா அதை அப்படியே பிரம்மாண்டமாக தன்னோட மூக்கை பெருசாக எடுத்து காட்டும், படம் எடுத்து காட்டும். அப்போது அதனுடைய செயல்பாடுகளும் அதனுடைய எண்ணமும் எதையுமே பெருசாக பிளான் பண்ணுறது, பெருசாக ஜூம் பண்ணி காட்டுறது, பெரிய லெவலில் கற்பனை பண்ணுறது, இதுதான் இந்த ராகுவினுடைய காரகத்துவம். எதுவுமே பெரிய லெவலில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய கிரகம் தான் இந்த ராகு. இந்த ராகுவோட நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் தான் இந்த உத்திராடம் நட்சத்திரத்துக்கு 22வது லாஸ்ட்டு பாதம் வைநாசிக நட்சத்திர பாதமாக செயல்பட போகுது. இது எப்படி செயல்படுத்தும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். அதாவது வைநாசிக நட்சத்திரம் அப்படிங்கிறது எந்த மூல நூல்கள்லேயும் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் முழுவதும் வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னு குறிப்பிடப்படவில்லை. அது முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். மூல நூட்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, ஜென்ம நட்சத்திரத்துக்கு 88வது நட்சத்திர பாதம், அதாவது பாதம் அப்படின்னா 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதம் இப்படி தான் வரும். ஆனால் இதை முழுமையாக கரெக்டாக கணக்கெடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ம நட்சத்திரம் 1ல் விழுந்தால் 22வது நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்தை எடுத்துடலாம். அல்ல ஜென்ம நட்சத்திரத்தில் 2ஆம் பாதம் விழுந்துருச்சுன்னா எந்த நட்சத்திரத்தை நம்ம கணக்கெடுக்கிறது? அப்போது அடுத்த நட்சத்திரம் 23வது நட்சத்திரத்தின் 1ஆம் பாதம் வரும். இப்போ பாருங்கள் ஒரு சூட்சம ரகசியத்தை. இந்த 22வது நட்சத்திரத்தில் லாஸ்ட்டு பாதம் கூட வைநாசிக நட்சத்திரமாக வந்தால் நம்மளால் சமாளிக்க முடியும். ஆனால் 23வது நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வந்து செயல்படும்போது அது கடுமையான தோஷத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா, இந்த 22வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா ஷேமத்தாரையில் வரும். ஆனால் இந்த 23வது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா பிரத்தியத்தாகரையில் வரும். பிரத்தியத்தாரைனா எதையுமே இழுபறி பண்ணுறது, தேவையில்லாத அலைச்சல், மன உளைச்சல், வம்பு வழக்கு எதையுமே முடிக்க விடாது அந்த நட்சத்திர தாரை. அதில் அந்த நட்சத்திர தாரையில் கிரகங்கள் பயணிக்கும்போது எந்த ஒரு விஷயமும் ஜாதகருக்கு சாதகமாக முடியாது. இப்போது ஒரு ஜாதகருக்கு எல்லாமே சாதகமாக முடியணும் அப்படின்னா அதுக்காக தான் நட்சத்திர தாராபலன்னு வச்சுருக்காங்க. அதுலேருந்து எடுக்கப்பட்ட கணிப்புகள் தான் இந்த நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் கொடுக்கறது, பலன் உரைக்கிறதுன்னு கூட வச்சுக்கோங்க. இந்த வைநாசிக நட்சத்திரம் அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைநாசிகம் அப்படின்னா முதல்ல நம்ம பூர்வ ஜென்ம கர்மாவை பாக்கி வச்சிருந்து அதை கழிக்காமல் இறந்து போகும்போது திரும்பவும் மனித பிறவியாகவே வந்து அந்த கர்மாவை கழிக்கிறதுக்கு ஒரு வழிவகை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த 22வது லாஸ்ட்டு பாதம் நட்சத்திர பாதம். வைநாசிகம்னா நம்ம கையில் என்ன இருப்பு இருக்கும். நம்ம பிறக்கும்போது என்னத்தை கொண்டு வந்தோம்? ஒன்றுமே கொண்டு வரல. ஆனால் கர்மாவை வாங்கிட்டு வந்திருப்போம். நம்ம பிறக்கும்போது என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, முன்ஜென்ம கர்மாவை அப்படியே அள்ளிட்டு வந்திருப்போம் தாய்மடியிலேருந்து. அது எப்படி அள்ளிட்டு வருவோம்? இந்த உடல் வந்து தாய் கருவறையிலேருந்து பிறக்கும்போது என்னத்தெல்லாம் அள்ளிட்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, முன்ஜென்ம கர்மாவை நம்ம இந்த ஜென்மத்தில் சுத்தமாக அதை நிவர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பிறப்பு எடுக்கிறது. அது கடவுளே பிறந்தாலும், இப்போ பொதுவாக பாருங்கள், ராமர் பிறந்தார், அவர் கடவுள் தான் பிறந்துட்டார். ஆனால் அந்த முன்ஜென்ம கர்மாவை அவர் கழிக்கணுன்னா பாருங்கள், அவர் மனைவியை விட்டு பிரிந்து குழந்தைங்களை விட்டு பிரிந்து அவர் வனவாசம் போய், கடவுள் தானே ஏன் அதெல்லாம் செய்யணும்? அவருடைய கர்மாவை கழிக்கிறதுக்கு அவர் பிறந்துட்டார்.
ஆகையினால் ஒரு மனிதன் பிறந்துட்டால் அவங்களுக்கு கண்டிப்பாக கர்மா இல்லாமல் எந்த ஒரு ஜீவனும் பூமி பந்தில் பிறப்பதில்லை. அந்த பிறக்கிறதுக்கு காரணமே இந்த கர்மாவை கழிக்கணும். இந்த கர்மாவை கழிக்கிறதுக்குன்னு ஒரு இடம் வேணும்ல. இப்போது நம்ம ஆஸ்பத்திரிக்கு போனோம்னா ஊசி போடுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், மாத்திரை கொடுக்கறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், கட்டு கட்டுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும், செக் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் இருக்கும். இதே போல் தான் நம்மளோட ஒவ்வொரு கர்மாவையும் கழிக்கிறதுக்கு ஒவ்வொரு இடம் தாங்க இந்த நட்சத்திர பாதம். இந்த நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது ஒரு நட்சத்திர பாதத்தில் ஒரு நட்சத்திரம், அதில் 4 பாதம் இருக்குது. இந்த ஒவ்வொரு பாதத்துக்குமே ஒரு வேலை இருக்குது. அதே வேளையில் இந்த நட்சத்திரம் இந்த கர்மாவெல்லாம் நமக்கு கொடுத்துருமானா நட்சத்திரத்து வழியாக நம்மளால் இந்த கர்மாவை அனுபவிக்க முடியாது. ஆனால் இந்த கர்மாவை நம்ம அனுபவிக்கிறதுக்கு நட்சத்திர வழியால் தான் அனுபவிக்கணும். அது எப்படி அப்படின்னா, இந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் பயணிக்கும்போது இந்த கிரகங்களை வச்சு தான் நட்சத்திரம் நம்மளை பழிவாங்கும். எந்த ஒரு கிரகமும் தனியாக ஒரு ஜாதகருக்கு நற்பலன்களையோ தீய பலன்களையோ அளித்து விட முடியாது. அதே போல் எந்த ஒரு நட்சத்திரமும் நற்பலன்களையோ தீய பலன்களையோ தனிப்பட்ட முறையில் கொடுக்க முடியாது. இந்த நட்சத்திர பாதையில் கிரகங்கள் பயணிக்கும்போது அந்தந்த நட்சத்திர பாதத்துக்கு, அதாவது 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் இருக்கு இல்லையா, அதுக்கு தகுந்த மாதிரி தான் பலன்களை நமக்கு கிரகங்கள் கொடுக்கும். இந்த நட்சத்திரம் அப்போ தான் நமக்கு அதனுடைய காரகத்துவத்தை கிரகங்கள் மூலயமா நமக்கு வழங்கும். அதனால தான் நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்தில் இப்போ ஒரு கிரகம் பயணிக்குன்னு வச்சுக்கோங்க, ஜென்மத்தில் குருடா அப்படின்னா ஒரு பயம் ஏற்படும். அந்த நட்சத்திரத்தில் அந்த கிரகம் என்ன தான் முழு சுபராக இருந்தாலுமே கூட குரு பகவான் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது, ஜென்மத்தாரையில் பயணிக்கும்போது என்ன சொல்கிறோம், ஜென்மத்தாரையில் குரு பகவான் போகிறாரா, தலைக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, தலைக்குன்னா என்ன ஆயுளுக்கு ஒரு பிரச்சனை வருண்டா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இதுவே அதே குரு அதுக்கு 2ஆம் தாரை, அதாவது ஜென்ம நட்சத்திரத்துக்கு 2வது நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது சம்பத்து தாரைனா என்ன, பொன் பொருள் இதையெல்லாம் நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தில் இந்த குரு பகவான் போனால் நமக்கு தேவையான பொண்ணோ பொருளோ வீட்டுக்கு தேவையான ஆடை அலங்காரம் உபகரணம் இதையெல்லாம் நமக்கு வாங்கிறதுக்கு வழிவகை செய்யும் அந்த நட்சத்திரம். இப்போ 3வது நட்சத்திரத்தில் போகிறாரு. 3வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம், வதை நட்சத்திரம். முன்னாடி இருந்த நட்சத்திரத்தில் குருபவன் பயணிக்கும்போது சம்பத்து தரையில் பயணிக்கும்போது நமக்கு பொன் பொருள்லாம் வாங்குறதுக்கு வழிவகை செய்தார். இந்த வதை நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது வாங்கினோம்ல எல்லாத்தையும், அதையெல்லாம் நம்மளோட கர்மா நல்ல கர்மாவாக இருந்தால் அது தங்கும், இல்லை அப்படின்னா அதெல்லாம் பிடுங்கிட்டு விட்ரும் 3வது நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது. சரி, இதுவே குரு 4வது நட்சத்திரத்தில் பயணிக்கும்போது நட்சத்திரத்தின் காரகத்துவம் என்ன, சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் குரு பகவான் பயணிக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நற்பலன்களை வழங்கி தான் ஆகணும். இப்போ இந்த 4வது நட்சத்திரம் எங்கே இருக்கும், கண்டிப்பாக 2வது வீட்டில் இருக்கும். ஜென்ம நட்சத்திரத்துலேருந்து 2வது வீட்டில் கண்டிப்பாக அந்த 4வது நட்சத்திரம் இருக்கும். அதே போல் தான் ஒவ்வொரு கிரகமும் நமக்கு நற்பலன்களையும் தீமை பலன்களையும் வழங்கக்கூடியது. இந்த நட்சத்திரமும் குருவும் கூட்டணி வச்சு தான், நட்சத்திரமும் கிரகங்களும் கூட்டணியினால தான் நமக்கு நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் நட்சத்திரம் வழியாக தான் கிரகங்கள் நமக்கு கொடுக்கும். அதனால்தான் தாரையை ஜென்மத்தாரை, ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு பிரித்து வச்சு அதுக்கு அடிஷனலாக சம்பத்து தாரை, வதைத்தாரை, சேமத்தாரை அப்படின்னு பிரித்து வைக்கிறாங்க. இந்த நட்சத்திர வழியாக கிரகங்கள் செல்லும்போது அந்த தாராபலன் வழியாக நமக்கு பலன் கிடைக்கும். அது நமது கர்மாவை பொறுத்து அதிகமாகவோ கொஞ்சமாகவோ கிடைக்கலாம், ஆனால் கிடைக்காமல் இருக்காது. நம்மளோட கர்மா வலுவாக அதிகப்படியான கர்மா இருந்துச்சு அப்படின்னா அது குறைவாக கிடைக்கும். நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், நம்மளோட கர்மா முழுவதும் கரைஞ்சி போய் இருந்துச்சு, நம்ம அதுக்கான பரிகாரம்லாம் பண்ணிட்டோம், நமக்கு கர்மாவே இல்லை அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் நிறையா கிடைக்கும், தீமைகள் கம்மியாக கிடைக்கும். இதே கர்மா அதிகப்படியாக இருந்துச்சுன்னா கிடைக்கக்கூடிய நன்மைகள் கம்மியாக கிடைக்கும், கிடைக்கக்கூடிய தீமைகள் அதிகப்படியாக இருக்கும். சரி, இந்த வைநாசிக நட்சத்திரத்தில் அதாவது சுவாதி 4ஆம் பாதத்தில் எதுனா கிரகம் நின்று திசாபுத்தி நடக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளையும் வம்பு வழக்கையும், நீங்கள் எந்த காரியத்தை தொட்டாலும் அது டெவலப்மெண்ட் ஆகாத, அதாவது தொட்டு துலங்காத அளவுக்கு வேலை செய்யக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் இந்த வைநாசிக நட்சத்திர பாதம். உடம்புக்கு நோயை கொடுக்கக்கூடிய நட்சத்திர பாதம் தான் இந்த வைநாசிக நட்சத்திர பாதம்.
உங்களுடைய மனதையும் உடலையும் வருத்தி உங்களை வருத்தப்பட செய்வது தான் இந்த வைநாசிக நட்சத்திர பாதத்தின் வேலை. நீங்கள் எப்போ வருத்தப்படுவீங்க? உங்களோட மனசையும் உடலையும் ஒரு ஆட்டும்போது, நம்ம இப்படியெல்லாம் பண்ணிட்டோமே, ஏன் இப்படியெல்லாம் நமக்கு மட்டும் நடக்குது, நம்ம என்ன பாவம் பண்ணோம் அப்படிங்கிறத உங்கள் மனசு உணர வைக்கக்கூடிய, உங்கள் மனசை ரிப்ளை பண்ணி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு நட்சத்திர பாதம் தான் இந்த வைநாசிக நட்சத்திர பாதம். இந்த நட்சத்திர பாதத்தில் கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடக்கும்போது கணவன் மனைவி பிரச்சனை, கணவன் மனைவி பிரிவினை, திடீர் விபத்துக்கள், தேவையில்லாத வம்பு வழக்கு, தேவையில்லாத பிரச்சனை, அலைச்சல், ஜாஸ்தி அலைச்சல், இந்த மாதிரி ஏற்படும். இது எப்படி ஏற்படும்னா, அந்த இடத்துல உட்காந்த கிரகத்தின் வாயிலாக ஏற்படும். கிரகம்னா சனி பகவான்னா அவருடைய காரகத்துவத்தால் ஏற்படும். உங்கள் லக்கணத்துக்கு சனி பகவான் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரு, அது வழியாக ஏற்படும். பொதுவாகவே சனி பகவான் ஆயுள் காரகன். அது வழியாகவும் உங்களுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்பார், ஒரு அனுபவத்தை கற்றுக் கொடுப்பார். இப்போ குரு பகவான்னா, குரு பகவானோட காரகத்துவம்னா குழந்தை வரம் கொடுப்பவர், பெரும் பணத்துக்கு காரகத்துவம் உடையவர், 2ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர், 5ஆம் இடத்துக்கு சொந்தக்காரர். அதே போல் உங்கள் லக்கணத்துக்கு அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்கியிருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பலாபலன்களை வழங்குவார் குரு பகவான். இப்படி செவ்வாய் பகவான்னா அவர் என்ன காரகம்? உடம்புக்கு ரத்தம், கோபம், சகோதர சகோதரிகள், இதுக்கெல்லாம் காரணம் உடையவர் செவ்வாய் பகவான். அப்புறம் நிலம், வீடு, மனை, வண்டி, வாகனம், இதுக்கெல்லாம் சொந்தக்காரர் அவர். இது மூலயமா உங்களுக்கு பிரச்சனைகளையும், இது மூலயமா உங்களுக்கு வம்பு வழக்கையும், அவர் காரகத்துவமான வீடு, மனை, இரத்தம், இது வழியாக உங்களுக்கு சில நோய்களையும் சில பிரச்சனைகளையும் ஏற்படுத்துவார். புதன்னா தாய்மாமன், அறிவாற்றல், மெல்லிய நரம்புகள், இது வழியாக ஏற்படும். சந்திரன்னா தாயை குறிக்கக்கூடிய கிரகம், தாய் வழியில் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படலாம். சுக்கிரன் என்றால் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம், அத்தையை குறிக்கக்கூடிய கிரகம், மூத்த சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகம், இது உங்கள் வழியாக உங்களுக்கு தொந்தரவு ஏற்படலாம். அப்புறம் சுக்கிரன்னா வண்டி வாகனம், ஆடம்பரமான வண்டி வாகனம், ஆடம்பரமாக என்னென்னலாம் வச்சுருக்கீங்களோ அதுக்கெல்லாம் உங்களுக்கு அதன் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரலாம். ராகு என்றாலே உங்களுக்கு தெரியும், பிரம்மாண்டம். அந்த பிரம்மாண்டத்தை உடைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம். ஒரு உதாரணம், பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டினாண்டா, விற்றுட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்கள்ல, அதுக்கெல்லாம் இந்த ராகு காரகத்துவம் வகிப்பார். 2வது, வெளிநாட்டை குறிக்கக்கூடிய கிரகம். நீங்கள் வெளிநாடு போயிருந்தீங்கன்னா அங்கே லாஸ் ஆகி வந்துடுவீங்க, இல்லை வெளிநாட்டில் கொடுமைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இந்த ராகு பகவான் அதில் நின்று, அவர் உங்களுக்கு வைநாசிக நட்சத்திரத்தில் நின்று உங்களுக்கு அவயோகியாவோ, இல்லை 6, 8, 12 கூடியவராகவோ, இல்லை 6, 8, 12ஆம் அதிபதிகள் கூட இணைந்தோ திசாபுத்தி நடக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்படி நீங்கள் ஒவ்வொரு கிரகத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பாதிப்பை சந்திப்பீங்க. ஆனால் அந்த 22வது நட்சத்திர பாதத்தில் எந்த கிரகமும் இல்லை, திசாபுத்தி இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உங்களுக்கு வைநாசிக தோஷம் என்பது துளி கூட இல்லைன்னு அர்த்தம். அதனால் நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஆனால் இது இப்படியே விட்டுருமானா, உங்களுடைய நற்கர்மாவாக இருந்ததுன்னா, உங்களுடைய கர்மா நல்ல விதத்தில் எந்த வித துரோகமும் செய்யாமல் நல்ல கர்மாவோடு நீங்கள் வந்திருந்தீங்க அப்படின்னா இது இப்படியே போயிடும். அப்படி இல்லைன்னா உங்களை எப்படி பழிவாங்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் உங்கள் அப்பா இருப்பாங்க, இல்லை உங்கள் அம்மா இருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கும் உங்கள் அப்பாவுக்கும் இந்த சுவாதி நட்சத்திரம் தான் இருக்கும். அவங்களால நீங்கள் நிறைய சித்திரவதைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுவும் இல்லையா, உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்திருப்பாங்க. அவங்களால நீங்கள் நிறைய பொருட்களையோ அல்லது அவர்களால் தொந்தரவையோ நீங்கள் சந்திக்க நேரிடும். அதுவும் இல்லையா, உங்களோட இளைய சகோதரன், மூத்த சகோதரன், அண்ணன், தம்பி, இவங்களுக்கு அந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தால் அவங்களால நீங்கள் நிறையா உங்களுடைய உடைமையும் அவங்களுக்காக வருத்திக்கிட்டு ஏதாச்சும் செஞ்சு அதனால் நஷ்டத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் இல்லைப்பா, நான் நல்லா இருக்கேன், பிரச்சனை இல்லை, ஏதோ தப்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்து பாருங்கள், உங்களுக்கு வரக்கூடிய நண்பர்கள் எப்படி இருக்காருன்னு பாருங்கள். நீங்கள் நண்பர்கள்கிட்ட நெருங்கி பழகும்போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தொழில் வச்சு நண்பர்களை கூட்டாளியாக சேர்த்து ஒரு தொழில் ஆரம்பிக்கும்போது இந்த நட்சத்திரத்தை நீங்கள் பார்க்கணும். ஏன் அப்படின்னா, பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியவங்க எல்லாருமே சுவாதி நட்சத்திரம் வைநாசிக நட்சத்திரமாக வரும் பட்சத்தில் பெரும்பாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு பணம் கட்டினான், ஏமாந்துட்டான், வெளிநாட்டுக்கு அனுப்பி வச்சான், போன
ஒட்டகம் மேய்க்க விட்டானுங்க. பெரிய வேலைன்னு என்னை சொல்லி அனுப்பி வச்சானுங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டு வந்தால் இங்கே வாய்க்கும் வயிற்றுக்குமே பத்தலை. என் பிள்ளை குட்டிங்க அங்கே அனாதையாக கிடக்கு. இங்கே நான் அந்த குடிசையில் ஒட்டகம் மேய்ச்சிட்ருக்கேன். இந்த மாதிரியான புலம்பல்களை உங்களுக்கு கொடுத்துரும். நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக சேர்த்திங்கன்னா உங்களுடைய பணம் முழுக்க உங்கள் பார்ட்னருக்கு தான் போய் சேரும். உங்களை கைட்டி விட்டுருவாங்க. இல்லை உங்கள் நண்பர்களால் நீங்கள் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து அதனால் மன உளைச்சலும் பண நஷ்டமும் உடல் நோயும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். இதுவும் இல்லை, பிரச்சனை இல்லை அப்படின்னா அடுத்து நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் அது வீட்டில் பொதுவாக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணாக்கா கண்டிப்பாக ஜாதகம் பார்க்கக்கூடிய இடத்துல நல்ல கற்றறிந்த ஞானமுள்ள வித்வான், ஜோதிட வித்வான் என்ன சொல்லுவார், ஜாதக பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது இல்லை இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் சேருது, இந்த நட்சத்திரத்துக்கு இது வைநாசிக நட்சத்திரமாக வருது, வைநாசிக நட்சத்திரத்துக்கு இது வதை நட்சத்திரமாக வருது, அதனால் இதை இணைக்க வேண்டாம். இதை இணைச்சா அவங்களுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. ஒரு கட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருமே நிரந்தரமாக பிரிஞ்சாலும் பிரிஞ்சது தான். ஒரு நேரத்தில் இவங்க கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டியது இருக்கும் டைவர்ஸ்க்காக. இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்போ அவங்க உங்களுக்கு நட்சத்திரம் சேர்ந்தால் மட்டும்தான் அங்கே இணைப்பாங்க. ஆனால் விதி வலியதுன்னு ஒன்று இருக்குல்ல, இதெல்லாம் மீறி இழுத்துட்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணுறது, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் கோயிலில் அதை கல்யாணம் பண்ணிக்கிறது, இல்லை காதல் திருமணம் அப்படிங்கிற பேரில் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிக்கிறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கையில் பணம் இருக்கிற வரைக்கும் உடம்பில் தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓட்டிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்கும். எப்படி ஆரம்பிக்குன்னா உங்கள் 2 பேருக்கும் வைநாசிக நட்சத்திரமாக செயல்பட்டால், வைநாசிக நட்சத்திரம் ஒருத்தருக்கும் வதை நட்சத்திரம் ஒருத்தருக்கும், அதாவது ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தில் பெண்ணோ ஆணோ கல்யாணம் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அது தெரியாதுல்ல. லவ் பண்ணும்போதே நீங்கள் என்ன ஜாதகத்தை பார்த்து லவ் பண்ண போகிறீங்க. திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒரு ஜோதிடரை போய் பாருங்கள், அவங்கள்ட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் கல்யாணம் ஆகி பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் ஒருவர் தாக்கிப்பீங்க. ஒன்றால் தான் நான் கெட்டேன், என்னால் தான் நீ கெட்ட, அட பாவி பயில உன்னை நம்பி வந்தேனே இப்படி பண்ணிட்டிய அப்படின்னு 2 பேருக்கும் வாக்குவாதம், 2 பேருக்கும் பிரிவினை, 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் தனித்தனியாக சமைச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்கள் ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுங்க. அவர் இது வைநாசிக தோஷத்தினால ஏற்படுறது தான் அப்படிம்பாங்க. ஏன்னா இதை ஜோதிடத்தில் வேதை பொருத்தம்பாங்க. வேதை பொருத்தம்னா ஒருத்தரை ஒருத்தர் கடுமையாக தாக்கிக் கொள்வது, வாய் வார்த்தையாலையும் கை கலப்பாலையும். பாத்திரத்தை தூக்கி விட்டேறது. ஒரு வீட்டில் ஒரு பொண்ணு மாப்பிள்ளையை பார்த்து ஒரு பாத்திரத்தை எடுத்து அடிக்குது அப்படின்னா அங்கே வைநாசிக தோஷம் வேலை செய்யுது அப்படின்னு அர்த்தம். ஒரு பையன் ஒரு பொண்ணை சித்திரவதை பண்ணுறான், அடிக்கிறான் அப்படின்னா அங்கேயும் வைநாசிக தோஷம் ஏற்படுது. பொண்ணோட நட்சத்திரத்துக்கு பையனோட நட்சத்திரம் 22வது நட்சத்திரம் லாஸ்ட்டு பாதத்தில் பிறந்திருப்பான். இல்லை பையனோட நட்சத்திரத்துக்கு பொண்ணோட நட்சத்திரம் 7ஆம் நட்சத்திரமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இதெல்லாம் இல்லைங்க, பரவாயில்ல நல்லா தான் இருக்குன்னா உங்களோட கர்மா நல்லா தான் இருக்குது. கர்மா இதுக்கப்புறம் உங்களை கடுமையாக பழி வாங்கணும்னு நினச்சிதுன்னா என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரத்தின் லாஸ்ட்டு பாதத்தில் தான் குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தை வளர வளர உங்களோட வளர்ச்சி தடைபடும், எல்லாமே தாமதமாகும். நீங்கள் தொட்டது எதுவுமே தொடங்காது. உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் பொன் பொருள் உங்களுடைய உடைமைகள் எல்லாமே நாசமாக போகும். அது எதனால் போகும்னா உங்களுக்கு உங்கள் நட்சத்திரத்துக்கு 22வது நட்சத்திரம் லாஸ்ட்டு பாதத்தில் எந்த குழந்தை பிறந்திருக்கோ, எந்த ஜாதகர் இருக்காரோ அந்த ஜாதகரால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடியே உங்கள் பொருட்கள் உங்கள் உடைமைகள் எல்லாமே வீணாக போகும். உங்களால் தட்டி கேட்கவும் முடியாது. அதை பார்த்துக்கிட்டு அந்த கொடுமையெல்லாம் நீங்கள் சகித்து கொண்டு உங்கள் மனதையும் உடலையும் வருத்தி கொண்டு வாழ்கிற மாதிரி தான் இருக்கும். இதுதான் உங்களை வைநாசிக நட்சத்திரம் வதைப்படுத்துறதுன்னு பேர். ஏன்னா 22வது நட்சத்திரத்துக்கு உங்கள் ஜென்ம நட்சத்திரம் 7வது நட்சத்திரமாக வரும். அப்போ உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம்னு ஒன்று உண்டு. அது என்ன நட்சத்திரம்னு சொல்லிடுறான். உங்கள் ஜென்ம நட்சத்திரம் உத்திராடம் அப்படின்னா ரேவதி நட்சத்திரம் உங்களுக்கு வதை நட்சத்திரம். இந்த ரேவதி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று திசாபுத்தி நடத்தினாலும் உங்கள் மனதையும் உடலையும் வதைக்கக்கூடிய செயல்கள்லாம் வீட்டில் நடக்கும். இந்த மாதிரி அதில் கிரகங்கள்லாம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது எப்போ பிரச்சனை ஏற்படுத்தும் அப்படின்னா உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு கோச்சாரத்தில் கிரகங்கள் இந்த நட்சத்திர பாதத்தை கடக்கும்போது உங்களுக்கு நட்சத்திரத்துக்கும் கிரகத்துக்கும் உள்ள தொடர்பால் ஏற்பட்ட ஒற்றுமையால் அதன் வழியாக உங்களுக்கு பிரச்சனைகள் வரும். உதாரணத்துக்கு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் உத்திராடத்தில் ஒரு கிரகம் பயணிக்குது அப்படின்னா ஜென்ம நட்சத்திரத்தில் பயணிக்குதுன்னா
கண்டிப்பாக எந்த கிரகம் பயணித்தாலும் உங்களுக்கு பிரச்சனை தான் உண்டு பண்ணும். ஏன்னா அது ஜென்மத்தாரையில் எந்த கிரகம் பயணித்தாலும் அது ஒரு சில தொந்தரவுகளை கொடுக்கும். அதில் ஒன்று விபத்துனா அது சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணும். திடீர்னு வம்பு வழக்கை உண்டு பண்ணும் கிரகங்கள் பயணிக்கும்போது. அதே போல் 22வது நட்சத்திரத்தில் அது உங்களுக்கு சேமத்தாரை. 22வது நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம் வரைக்குமே சேமத்தாரையாக தான் செயல்படும். 4ஆம் பாதத்தில் பயணிக்கும்போது தான் அது வைநாசிக நட்சத்திரமாக செயல்படும் உங்களுக்கு. அப்போ அதில் ஏதாச்சும் கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தினாலோ அல்லது கோச்சாரத்தில் உங்களுக்கு உங்கள் லக்கணத்துக்கு எதிர்ப்பான கிரகம், அதாவது அவயோகி 6, 8, 12 கூடிய கிரகம், இல்லை மாரகாதிபதி, இந்த பாதகாதிபதி, இவங்கெல்லாம் அதில் பயணிக்கும்போது அந்த பாதத்தில் பயணிக்கும்போது சில பிரச்சனைகளை கொடுப்பாங்க. அடுத்து உங்கள் நட்சத்திரத்துக்கு வதை நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய இந்த ரேவதி நட்சத்திரம் 7வது நட்சத்திரம், உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு 7வது நட்சத்திரத்தில் பயணிக்கும் போதும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அப்போ அந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் பாதுகாப்பு உணர்வோடும் ரொம்ப பொறுமையையும் கையாளணும். இது எல்லாமே ஓகேங்க, இப்படிலாம் நடக்குது அப்படின்னா இதுக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னா, விமோச்சனம் இல்லாமல் எதுவுமே கிடையாதுங்க. எல்லாத்துக்குமே விமோச்சனம் உண்டு. ஒரு எவ்வளோ பெரிய ஒரு இருட்டான ஒரு அறையில் கூட ஒரு சின்னதாக ஒரு தீக்குச்சை கொளுத்திங்கன்னா அது பிரகாசமாக ஆயிரும். அதே போல் தான் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய ஒரு இருட்டான ஒரு தோஷமான காலகட்டமாக இருந்தாலும் அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த பரிகாரத்தை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த தோஷத்துலேருந்து விடுபட்டுடலாம். அந்த மாதிரி இந்த வைநாசிக தோஷத்துக்கு உங்களுக்கு அந்த வைநாசிக நட்சத்திரத்தில் கிரகங்கள் நின்று திசாபுத்தி நடத்தும்போது நீங்கள் போக வேண்டிய கோவில், பரிகாரத்துக்காக நீங்கள் போக வேண்டிய கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா சோமநாதீஸ்வரர், பாண்டிச்சேரி. அதாவது இந்த வைநாசிக நட்சத்திரத்துக்கு 2 இடத்துல சோமநாதீஸ்வரர் வரும். அதில் இந்த நட்சத்திரத்துக்கு, அதாவது சுவாதி நட்சத்திரத்துக்கு இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் உள்ள சோமநாதீஸ்வரரோட சிறப்பு என்னன்னு கேட்டால், இந்த சுவாதி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம்? பாம்போட நட்சத்திரம் இல்லையா? பாம்புனா யார்? ராகு பகவானோட நட்சத்திரம் இல்லையா? இந்த பாம்பு எங்கே தங்கும்? புத்தில் தான் தங்கும். அப்போ பாருங்கள், இந்த நட்சத்திரத்துக்கு இந்த சுவாதி நட்சத்திரம் வைநாசிகமாக நட்சத்திரம் வரும்போது அதுக்கான கோவில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா குடவரை கோயில். அதாவது கோவிலை குடைஞ்சி, அதாவது ஒரு மலையை குடைஞ்சி அது உள்ள கோவில் கட்டியிருக்காங்க. அப்போ அது பாம்பு புத்து மாதிரி தானே போகும். மனிதனே போனாலும் அது பாம்பு புத்து மாதிரி தான் மனிதன் அந்த பாம்பு புத்துக்குள்ளே போகிற மாதிரி தான் ஒரு மனிதன் போய் சாமிக்கு தரிசனம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆகையினால் இந்த பாண்டிச்சேரி பக்கத்தில் உள்ள குடவரை கோயில், சோமநாதீஸ்வரர்னு பேர், அந்த கோயிலுக்கு போகணும். நீங்கள் அதை எப்படி போகணும், முறையாக எப்படி போனால் இந்த தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறத பாருங்கள். நீங்கள் வீட்டிலேருந்து அந்த கோவிலுக்கு பரிகாரத்துக்காக கிளம்பும்போது வீட்டில் ஒரு பித்தளை தாம்பலத்தில் ஒரு காமாட்சி அகல் விளக்கை நல்லா சுத்தமாக கழுவி அதில் மஞ்சள் குங்குமம் வச்சு அதுக்கு மேலே 2 புஷ்பத்தை வச்சு எண்ணெய் விட்டு பஞ்சு திரிநூலும் தாமரை தண்டு திரிநூலும் பிணைந்து போட்டு தீபம் ஏற்றுங்க. தீபம் ஏற்றிட்டு ஒரு எலுமிச்சங்கனிங்கிறது ராஜக்கனி, தேவக்கனி, அந்த கனியை அந்த தாம்பலத்தில் வைங்க. அப்போது அந்த தீபம் ஏற்றின பிறகு 2 பத்தியை கொளுத்தி வைங்க. வச்சுட்டு அந்த தீபத்தை உங்கள் குலதெய்வமாக நினச்சிக்கோங்க. உங்கள் குலதெய்வம் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, பரிகார கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. அப்படி தூரமாக இருக்குது போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை அந்த தீபச்சுடராக நினச்சிக்கோங்க. தீபச்சுடர் தான் குலதெய்வம். அந்த உங்கள் மனசால் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உன் குலத்தில் பிறந்துட்டேன் தாயே, தாயினா தாய், ஐயனார்னா ஐயனார், என்ன பேரோ அந்த பேரை சொல்லி உங்கள் குலத்தில் பிறந்துட்டேன். ஏன்னா குலதெய்வங்கிறது அந்த குலத்தில் பிறந்த தெய்வம். உங்கள் குலத்தில் பிறந்தவங்க தான், முன்னோர்கள் தான் தெய்வமாக அங்கே இருப்பாங்க. உன் குலத்தில் பிறந்துட்டான், எனக்கு இந்த மாதிரி கர்மா தோஷம்னு இருக்குது, வைநாசிக தோஷம்னு சொல்கிறாங்க, நான் அந்த பரிகாரத்துக்காக போகிறேன், நீங்கள் எனக்கு வழித்துணையாக வர வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. வழித்துணையாக வந்து என்னோடய தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணணும், எனக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு, உன் குலத்தில் பிறந்துட்டேன், என்னை வாழ வை தாயை, எனக்கு வழித்துணையாக வாங்க, என்னோடய தோஷத்தெல்லாம் நிவர்த்தி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரும் தெய்வம் குலதெய்வம். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் தான் நீங்கள் அடுத்தடுத்த காரியங்களை வெற்றிகரமாக முடிக்க முடியும். அதனால் முதல்ல குலதெய்வத்தை கூப்பிட்டு அவங்களுக்கு ஒரு மரியாதை செலுத்துங்க. நான் போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்புங்க வீட்டை விட்டுட்டு கோயிலுக்கு போகும்போது நான் சொல்கிறது எல்லாமே உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கு சொல்ல, உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு வைநாசிக நட்சத்திரமாய் வரக்கூடிய சுவாதி நட்சத்திரத்தின் 4ஆம் பாதத்துக்கான பரிகார கோவிலை சொல்கிறேன். பொதுவாக இந்த சுவாதி நட்சத்திரம்
என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அன்னைக்கு காலையில் கிளம்புங்க. பெரும்பாலும் இந்த சுவாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரும்போது நீங்கள் அந்த கோயிலில் இருந்து இந்த பரிகாரத்தெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பான அனுபவத்தை நீங்கள் உணர முடியும். இந்த 4ஆம் பாதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரத்தில் லாஸ்ட்டில் ஒரு 6 மணி நேரம் பயணிக்கும்போது இந்த 4ஆம் பாதத்தை தேர்ந்தெடுப்பாங்க. லாஸ்ட்டு அப்படிங்கிறது சில புண்ணியம் பண்ணியிருந்தால் நமக்கு 6 மணிக்குள்ளேயே வந்துடும். காலையில் விடிய காலையிலேருந்து ஆரம்பித்து 12 மணிக்குள்ளே கூட நடக்கலாம். இடைப்பட்ட நேரத்தில் 12 டு சாயந்தரம் 5-6 மணிக்குள்ளே வந்தால் கூட ஒரு 2-3 மணி நேரம் கோயிலில் இருக்கலாம். நைட்டில் வந்துருச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஆகையினால் உங்களுக்கு அந்த லாஸ்ட்டு பாதம் சாயந்தரத்துக்குள்ளே இருந்துச்சு, 7 மணிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அதை ஃபாலோ பண்ணி போய்க்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த நட்சத்திரம் நடைமுறையில் இருக்கும்போதே போயிருங்க கோயிலுக்கு போயிட்டு உங்களுடைய வைநாசிக நட்சத்திரம் சுவாதியின் அதிபதி ராகுவின் திசை 18 ப்ளஸ் உங்கள் ஜென்ம நட்சத்திரம் உத்திராடம் நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவானின் திசை 6 வருஷம். 18 + 6 24 புது அகல் விளக்கு வாங்கிக்கோங்க. 24 புது அகல் விளக்குலையும் சுத்தமான நெய்யும் விளக்கெண்ணையும் விட்டு ஆமணக்கு எண்ணெயும் விட்டு தீபம் ஏற்றணும். கோயிலில் கிழக்கு முகமாக பார்த்து தீபத்தை ஏற்றுங்க. அதில் தாமரைத்தண்டு திருநூலும் பஞ்சு திருநூலும் பிணைந்து இந்த 24 தீபத்துக்கும் போட்டு தீபத்தை ஏற்றுங்க. கிழக்கு முகமாக பார்த்து தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் ஏற்றுறது பெரும்பாலும் சாயந்தரம் 6 மணிக்கு ஏற்றினா ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா காலையில் ஏற்றுறது அதை விட சிறப்பு. காலை மாலை 2 வேளையில் ஏற்றுறது சிறப்பு. சில பேர்லாம் 12 மணிக்கு தான் கோயிலுக்கு போவாங்க. அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. பரிகாரத்துக்குன்னு போயிட்டிங்கன்னா நீங்கள் 2.25 மணி நேரம் கோவிலில் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போங்க கோயிலுக்கு. சரி, இந்த தீபத்தை ஏற்றுங்க. தீபத்தை ஏற்றிட்டு உதிரிப்பூக்களால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம், அதாவது உதிரிப்பூக்களை அவங்கள்ட்ட தூவி அவங்கள்ட்ட அந்த தீபத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. ஏன்னா இந்த தீபங்கள் எல்லாமே மகாலட்சுமியின் சொரூபம். ஆசீர்வாதம் வாங்கிட்டு, ஏன்னா நீங்கள் தீபம் ஏற்றுறதே இந்த வைநாசிக தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு தான். தீபம் ஏற்றிட்டு நேராக சிவபெருமான்கிட்ட போங்க. சிவபெருமானுக்கு ஒரு மாலையை போடுங்க. ஏன்னா எந்த ஒரு பெரிய மனிதரையும் சந்திக்கும் போது நம்ம மாலை போடுறோம் இல்லையா? எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் நம்ம ஒரு மாலை போட்டோன்னு நம்மளோட பரம எதிரியாகவே இருக்கட்டுமே, அவங்களுக்கு போய் ஒரு மாலை போட்டு பாருங்கள், உடனே சந்தோஷமாகிடுவாங்க. ஒரு கூட்டமே இருக்கட்டும், ஒரு கூட்டத்தில் அந்த எதிரி உங்களோட பரம எதிரி வர்றாரு, உங்களுக்கும் அவருக்கும் பிடிக்காது, இருந்தாலும் அந்த இடத்துல நல்ல ஒரு மாலையை வாங்கி அவருக்கு போடுங்களாம், கண்டிப்பாக உங்கள் மேலே உள்ள கோபங்கள் தணிஞ்சிடும். அதே போல் தான் நீங்கள் கோவிலுக்கு போனீங்கன்னா சிவபெருமானுக்கு ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். அம்பாளுக்கும் ஒரு மாலையை போட்டு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள். கோவிலை 11 முறை சுற்றி வாங்க. 11 முறை சுற்றி வந்துட்டு கோவிலில் ஒரு 2.25 மணி நேரம் இருங்க. டோட்டலாக நீங்கள் கோவில் உள்ள போயிட்டிங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம்னாலும் கோவிலில் இருக்கிற மாதிரி கணக்கு பண்ணிக்கோங்க. இதை முடிச்சுட்டு கொடிமரத்துக்கு வாங்க. கொடிமரத்திட்ட சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கிட்டு என்னோடய பிரார்த்தனையும் வேண்டுதலும் பழிக்கணும்னு நல்லா வேண்டிக்கிட்டு சிவபெருமான்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அம்பாள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கே உள்ள பரிகார தெய்வங்கள்ட்டெல்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு கோவிலை விட்டு வெளியில் வரும்போது நீங்கள் போனது சுவாதி நட்சத்திரத்துக்காக பரிகாரத்துக்காக போயிருக்கீங்க, வைநாசிக பரிகாரத்துக்காக. அப்போ சுவாதி நட்சத்திரத்தின் அதிபதி ராகு பகவானோட தானியம் என்னான்னு பார்த்தீங்கன்னா உளுந்துனா முழு உளுந்து, கருப்பு உளுந்து, முழு உளுந்து, அதை அப்படியே ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு அதில் வடை தட்டிக்கோங்க. ஒரு 11 வடை செஞ்சுக்கோங்க. 11 வடை செஞ்சுக்கிட்டு சூரியனோட உத்திராட நட்சத்திரம் உங்களோட ஜென்ம நட்சத்திரம். அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரத்தின் அதிபதி சூரிய பகவான், அவருடைய தானியம் கோதுமை, சம்பா கோதுமை வாங்கிக்கோங்க. இது எல்லாமே நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தனித்தனியாக வாளியில் செஞ்சு எடுத்துக்கணும். சம்பா கோதுமை வாங்கிக்கோங்க. அதை பாயசமாக செஞ்சுக்கோங்க. பாயசம்னா அதில் நிறையா ஏலக்காய், முந்திரி, திராட்சை, தேங்காய் துருவல் இதெல்லாம் போட்டு பாயசமாக செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு 11 கப்பு வாங்கிக்கோங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் கோவிலை விட்டு வெளில வரும்போது இந்த பாயசத்தை ஒரு கப்பில் ஊற்றி அங்கே உள்ள பக்தர்களுக்கு கொடுங்க. அதில் ஒரு வடையை வச்சு கொடுங்க. அதை வடையும் பாயாசமாக வச்சு கொடுங்க. ஒரு 11 பேருக்கு, குறைச்சலாக சொல்கிறேன், ஒரு 11 பேருக்கு கொடுத்துட்டு வெளியில் வந்தோன்னே அதே போல் ஒரு 11 பேருக்கு அன்னதானம் பண்ணுங்கள். சாப்பாடும் வாட்டர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. உள்ளேயிலே பெரிய தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். ஏன்னா அதுதான் எந்த ஒரு பிரதிபலனும் பார்க்காதது. பிரதிபலன்னா நீங்கள் காசு எவ்வளோ தான் கொடுத்தா கூட இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாமே அவர் அப்படின்னு மனசு தோணும். பொண்ணோ பொருளோ வேறு எது நீங்கள் தானமாக கொடுத்தாலும் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மனசு அவங்கள்ட்ட தோணும். ஆனால் இந்த உணவை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும் அப்படிங்கிற மனசு வந்துடும் அவங்களுக்கு. அந்த வயிறு நிறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு சாப்பிட்டுட்டு
இந்த தண்ணியை குடித்த பிறகு அவங்க வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு வச்சுங்க, மனசு தானாக நிறைஞ்சிரும். இந்த மனசு நிறைஞ்ச உடனே அவங்களுக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் பாருங்க. பொதுவாக நம்மளே ஃபுல்லாக சாப்பிட்டோன்னா எப்படி அப்பாடா அப்படிங்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு நிம்மதி பெருமூச்சு வரும் அவங்க சாப்பிட்டவங்களுக்கு. அதாவது வயிறு நிறைஞ்சால் மனசு நிறைஞ்சிரும், வயிறும் மனசு நிறைஞ்சால் அவங்களுக்கு தூக்கம் வந்துடும். அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி அப்பாடா சூப்பராக அவங்க கொடுத்தது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு அவங்க மனசு வாழ்த்தும். உங்களை வாய் வாழ்த்துதோ இல்லையோ, அவங்க சாப்பிட்ட வயிறு கண்டிப்பாக வாழ்த்தும். இந்த மாதிரி வாழ்த்துக்களை நீங்கள் பெறும்போது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாகவும் அழகாகவும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகளும் தீர்ந்துடும். உங்களுக்கு ஏற்பட்ட தொந்தரவுகள் விளையிடும், உங்களுடைய தோஷங்கள் விளையிடும். அதாவது கர்மம் தானாக விளையிடும். நீங்கள் எந்த அளவுக்கு தர்மம் செய்ய செய்ய உங்களுடைய கர்மா குறைஞ்சிரும். கர்மா அப்படிங்கிறது என்ன? தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத பண இழப்பு, தேவையில்லாத பொருள் இழப்பு, தேவையில்லாத செலவுகள், இதை எல்லாமே நீங்கள் இந்த தர்ம காரியத்துக்கு பண்ணும்போது இது குறைஞ்சிரும். அதுக்காக தர்ம காரியங்கள் பண்ணும்போது வெறுங்கையால் நம்ம முளம் போட முடியாது. அங்கேயும் பணம் இருந்தால் மட்டும்தான் தர்ம காரியங்கள் பண்ண முடியும். அது வேஸ்ட்டாக போகாமல் நல்ல முறையில் மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது நம்மளுடைய கர்மாக்கள் எல்லாம் குறைஞ்சி தர்மம் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். நமக்கு வர்ற எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் அது நம்மளை காத்து நிற்கும். இதையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு விஷயம், இந்த சாப்பாடு அன்னதானம் கொடுக்கும்போது உங்களை விட வயதில் மூத்தவங்களுக்கு கொடுங்க. ஏன்னா இந்த சூரிய பகவான் அப்படிங்கிறவர் நம்மளோட குருமார் மாதிரி தான். சூரிய பகவான் என்பது தலைமை அதிகாரி அல்லது அப்பாவை சேர்ந்தவர் அல்லது மாமனாரை சேர்ந்தது. அதே போல் ராகு பகவான் யாருன்னா நம்மளோட பாட்டனார் முப்பாட்டனார் இவங்களை சேர்ந்தது. அதனால் உங்கள் வயசோட மூத்தவங்கள்ட்ட உங்கள் கையால் கொடுக்கணும், அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். இந்த மாதிரி சாப்பிட்டு அவங்க நிம்மதி பெருமூச்சு விடும்போது உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நீங்களும் நிம்மதி பெருமூச்சு விடலாம். இதை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்பும்போது போகிற வழியில் விநாயகர் கோயில் இருந்தால் நிப்பாட்டுங்க, இல்லை நின்று அந்த கோவிலுக்கு ஒரு சூடத்தை ஏற்றுங்க. சூடமோ தீபமோ ஏற்றிட்டு கோவிலை 3 முறை வலம் வந்து ஒரு தேங்காய் ஒன்று, நான் ஒவ்வொரு பதிவிலும் சொல்கிறது அப்படி தான், ஒரு தேங்காய் ஒன்று வாங்கிக்கோங்க கடைசியாக உடைக்கிறதுக்காக. கடைசியாக விநாயகரை சுற்றிட்டு இன்னையிலேருந்து என்னோடய வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆயினும் மூத்த கடவுளே முதல் கடவுளே விநாயகப் பெருமானேன்னு வேண்டிக்கிட்டு அந்த தேங்காயை நல்ல பலம் கொண்டு மட்டும் வேகமாக உடைச்சிருங்க. அந்த தேங்காய் சில்லாக போகணும். அப்போ தான் உங்களுடைய இந்த வைநாசிக தோஷமும் சில்லாக போகும். வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போன பிறகு நீங்கள் அந்த குலதெய்வத்தை வேண்டிட்டு வந்தீங்க இல்லையா, அந்த தீபம் எரியுதான்னு பாருங்கள். தீபம் அணைஞ்சி இருந்ததுன்னா திரும்ப எண்ணெய் விட்டு தீபத்தை ஏற்றி குலதெய்வத்துக்கு ஒரு நன்றியை சொல்லுங்கள். நான் நல்லபடியாக போயிட்டு வந்துட்டேன், என்னோடய தோஷம்லாம் நிவர்த்தி ஆகணும் தாயே, நீ தான் வழித்துணையாக வந்த, ஒவ்வொரு முறையும் நீ என் குலத்தையும் என்னையும் காப்பாற்றணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை கட் பண்ணி ஜூஸ் போட்டு குடிங்க. அந்த தோலை கொண்டு போய் கால்படாத இடத்துல போட்டுருங்க. நீங்கள் செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அன்னையிலேருந்து ஒரு மண்டலம் 48 நாளுக்குள்ளே உங்களுடைய வைநாசிக தோஷம் நிவர்த்தி ஆகிடும். நீங்கள் எதையுமே மனப்பூர்வமாக செய்யும்போது தான் உங்களுக்கு திரும்ப மனப்பூர்வமான பரிகாரம் நீங்கள் செய்யும்போது தான் அது மனப்பூர்வமாக கிடைக்கும். நீங்கள் கடமைக்கு பரிகாரம் செஞ்சிங்கன்னா பலன்களும் கடமைக்கு தான் கிடைக்கும். ஆகையினால் எது செஞ்சாலும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% பலன் அளிக்கும் இந்த பரிகாரங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அது உங்களோட ஜாதகத்தில் உள்ள குறைகளை சுட்டி காட்டுறதுக்கான ஏதோ ஒரு பதிவு உங்களுக்கு கிடைச்சிரும். அதே போல் நீங்கள் இந்த பதிவை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும், வாழ்க வளமுடன்.